உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ரத்னம், இன்னும் தூங்காம இருக்க? ஒரு பொண்ணுக்கு லெட்டர் எழுதிட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பொண்ணா? யாரு பாது? இன்னைக்கு ஒரு காலேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல, அந்த காலேஜில் படிக்கிற பொண்ணுக்கு தான்க்கா. அவளுக்காக தான் எனக்கு சிஎம் மீட்டிங் கேன்சல் ஆன உடனே நான் நேரா காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டேன். என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணுக்காக அங்க வந்தியா? ஆ, எனக்கே தெரியாம அந்த அளவுக்கு உனக்கு நெருக்கமா இருக்கிறது யாரு ரத்னம்? அதை ஏன்க்கா கேக்குற? அந்த பொண்ணு யார் என்னன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. ஒரு தடவை கூட அவளை நான் நேர்ல பார்த்தது கிடையாது. ஆனா என்னை பத்தி ஒண்ணு விடாம தெரிஞ்சு வச்சிருக்காக்கா. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்குக்கா. இது எல்லாத்தையும் விட அந்த பொண்ணு ஒரு லெட்டர் எழுதுவா பாரு, அடடா என்ன அழகா எழுதுவா தெரியுமா? நீங்க மட்டும் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அசந்து போயிடுவீங்க. அடேங்கப்பா, நீ சொல்றத கேக்கும் போது எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்குது ரத்னம். இப்பவே எனக்கு அந்த பொண்ணு எழுதின லெட்டரை படிக்கணும் போல இருக்கு. பாத்தியா, உங்களுக்கும் தோணுது இல்ல? ஆ, அதான் அந்த பொண்ணோட ஸ்பெஷல். யார் அவ? ரத்தனத்து மனசுல இந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கா? என்னம்மா, நல்லா இருக்கியா? ஏமா நீ காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரல? உன்னை சந்திக்கலாம் நினைச்சேன், முடியாம போயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுமா, அடுத்த முறை வாய்ப்பு இருந்தா சந்திக்கலாம். நீ நல்லா படி. அப்புறம் உனக்காக கருப்பண்ணசாமி கோவில்ல ஸ்பெஷல் அர்ச்சனை ஒண்ணு பண்ண சொல்லிருக்கேன். நீ போய் அந்த பிரசாதத்தை வாங்கிக்க. கண்டிப்பா நீ போய் வாங்கிக்கணுமா. இது என்னோட அன்பு கட்டளை. நீ பிரசாதத்தை வாங்கிட்டியான்னு நான் பூசாரி கிட்ட விசாரிப்பேன். மறக்காம போய் வாங்கிடுமா. எனக்காக ஸ்பெஷல் அர்ச்சனைலாம் ஏற்பாடு பண்ணிருக்காரா? ச்சே, இதெல்லாம் எனக்கு எத்தனை வருஷ கனவு தெரியுமா? சொல்லு வேலு. எங்க மேடம் போனீங்க? வீட்ல ஆளைய காணோம். ஏ வேலு, இன்னைக்குதான் காலேஜ் இல்லல்ல, அப்புறம் என்ன? நீ போய் உன் வேலையை பாரு. மேடம், காலேஜ் இல்லைன்னு சொல்லாம கொள்ளாம வெளியே போவீங்களா? எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நான் போய் வரேன். ஹலோ, கொஞ்சம் இருங்க சார். காலேஜுக்கு போகும்போது மட்டும் நீ பாடி கார்டா வந்தா போதும். லீவ் நாள்லாம் நீயும் லீவ் எடுத்துக்கோ, ஓகேவா? பாய். ஹலோ மேடம். பேசாம வேலனையும் வர சொல்லிருக்கலாமோ? வேண்டாம் வேண்டாம், நாம தனியாவே கோவிலுக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு வருவோம். வேலா, நீயா?
ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இது என்னன்னு தெரியுமா உனக்கு? இது எவ்வளவு பெரிய பொக்கிஷன் தெரியுமா? குழந்தைக்கு இந்த முட்டாய் காட்டி ஏமாத்துற மாதிரி ஐயா பாஸ்த காட்டி உங்களை இங்க வர வச்சிருக்காங்க. நீங்களும் எதை பத்தி யோசிக்காம நீங்க பாட்டு கிளம்பி வந்திருக்கீங்க. ஏய், என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? யாரு என்ன இங்க வர வச்சா? கொஞ்சம் ஏதாவது புரியுற மாதிரி சொல்றியா? பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இது ஐயாவோட கையெழுத்தா? ஐயா இப்படியா எழுதுவாரு? ஏன் மேடம்? ஆமா, இது அப்பா கையெழுத்து மாதிரி இல்லதான். மாதிரி இல்லையா மேடம்? அது ஐயாவோட கையெழுத்தே இல்ல மேடம். ஐயா உங்களுக்காக எழுதின ஒரிஜினல் லெட்டர் இதான். அப்படின்னா இது இது யார் எழுதினது? வெளியாலாம் ஒண்ணும் இல்ல மேடம், எல்லாம் நம்ம வேதனாகி அம்மா தான். வேலு, நீ என்ன சொல்ற? அத்தையா? ஆனா அவங்க எதுக்கு இப்படி ஒரு லெட்டர் எழுதணும்? அதெல்லாம் தெரியல மேடம். ஒருவேளை ஐயாவுக்கு லெட்டர் எழுதுற பொண்ணு யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். அதனால இப்படி பொய்யா லெட்டர் எழுதி அவங்கள வர வச்சு புடிச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்படியா? அத்தை இங்கதான் எங்கேயோ இருக்காங்களா? கண்டிப்பா. கொஞ்சம் அப்படி போய் லைட்டா எட்டி பாருங்க. சுக்கு நிறா கிழிஞ்சு குப்பையா போன இந்த லெட்டரை தேடி எடுத்து மறுபடியும் ஒட்டி உயிர் கொடுத்துட்டியேடா வேலு. உன்னை இப்பதான் வேலு நான் முழுசா உணர்றேன். இவ்ளோ நாளா என்னை எல்லார் கூடயும் ஒட்ட வச்சது நீ மட்டும்தான். அப்பா கூட, வெளியாளுங்க கூட, உன்னோட குடும்பத்து கூடன்னு எல்லாத்துக்கும் நடுவுல நீதான் இருந்திருக்க வேலு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.